இங்க சுந்தரமே எல்லா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி இந்த பக்கம் அனிதா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தரி எதிர்பார்க்காத மாதிரி இங்க பவானியுமே அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தருக்கு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரத்துல இங்க வந்த உடனே பவானியுமே சுந்தரோட கணத்துல ஒரு பலாறு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தரத்தை கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே இல்ல பவானி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட, நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சீ வாயமோடு சமாளிக்காத, இந்த மாதிரி நீ பர்ஸ மறந்துட்டு வந்துட்டு உன்ட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக நீ எங்க போயிருக்கன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கப்பதான் சக்தி இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னா. சொல்ல போனா சக்தி மட்டும் இந்த வீட்டு அட்ரஸ் சொல்லாம இருந்திருந்தானா நீ யாரு என்னன்ற விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாத நான் ஒரு அடிமையா வாழ்ந்திருப்போம் உனக்கு கீழே. இன்னைக்கு சக்தி தான் இந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரமே சக்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க சக்தியுமே வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வராரு. வந்த உடனே இங்க அனிதாவுமே என்ன சார் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் சுந்தருக்கு தெரிய வருது இது எல்லாம் சக்தியோட பிளான் தான். அவ தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து அனிதாவை என் கண்ணுல பட வச்சிருக்கான். அதே நேரத்துல அனிதாவை தேடி நான் வருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் கணிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பவானியுமே இந்த மொபைல்ல அந்த போட்டோவையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு மேல நீ என் வாழ்க்கையே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட அங்க இருந்து சக்தியை கூட்டிட்டு கிளம்ப சொல்றாங்க. அதே நேரத்துல சக்தியுமே இப்போதைக்கு சுந்தரை விட இப்ப அக்கா ரொம்பவே டவுனா இருக்கா, அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ட்டு வேற எதை பத்தியுமே யோசிக்காம இந்த பக்கம் பவானியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுந்தரமே எப்படியாவது பவானியை நம்ம நம்ப வைக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் பவானியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல வீட்டுக்கு போன பவானியும் இந்த பக்கம் வந்து ஜெயாவை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் ஏமாந்துட்டமா, எல்லாமே வேஸ்டா போச்சுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பவானிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு எதுக்காக இப்படி அழுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கரெக்டா வந்து சக்தி மூலமா பொன்னியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பொன்னி வந்த உடனே பொன்னியை பார்த்த பவானியுமே இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, அன்னைக்கு பொன்னி சொன்ன போதே நம்ம நம்பி இருக்கணும்ல, சொல்லப்போனா அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி பொன்னிக்கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிரு பொன்னி, நீ மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்த சொல்றப்போ நாங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது, ஆனா நீ சொன்ன மாதிரி அவர் ரொம்பவே கெட்டவர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பவானியும் பொண்ணு கிட்ட ரொம்பவே புலம்பு எழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே இங்க பாரு பவானி, நீ இந்த பொண்ணியை நம்பாத, அவர் ரொம்பவே வந்து மோசமானவ, எல்லாரும் ஏமாத்திடுவா, இந்த மாதிரி மாப்பிளைய பத்தி தப்பா சொல்லி உன்னை ஏதாவது மண்டையை குழப்பிருப்பா, நீ தயவு செஞ்சு அவ பேச்செல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பவானியுமே இங்க மாதிரி பொண்ணியை திட்டாதீங்கம்மா, அவ சொன்ன எல்லா விஷயத்திலயுமே ஒரு உண்மை இருக்கு, நம்ம தான் பொண்ணியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா பொண்ணி அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்ட ஜெயாவுக்கு என்ன பவானி ஆச்சு உனக்கு, என்னதான் அப்படி மாப்பிள பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா இந்த ஆதாரத்தை காட்டுற டைம்குள்ளேயே இங்க சுந்தரமே வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பக்கம் வந்து பவானி கிட்ட இங்க பாரு பவானி, நீ பார்த்த எதுவும் உண்மை கிடையாது, அது கண்டிப்பா நான் இல்ல, இந்த மாதிரி அது ஒரு தப்பான அபிப்பிராயத்தால நீ பாத்துட்ட, நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் சக்தி தான், சக்தி தான் அந்த மாதிரி அந்த பொண்ணு ரெடி பண்ணிருக்காப்ல, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க பவானி கிட்ட இங்க பாருக்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கூட சுந்தர் தப்பா நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இது பார்த்தோன்னே இந்த பக்கம் பவானிக்கு புரிஞ்சிருது, அப்ப கண்டிப்பா நீ ஒரு பொண்ணுங்க கிடையாது, இங்க பொண்ணி சொன்ன மாதிரி நீ நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் வச்சுட்டு இருக்க, இதே வேலையாவது நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட இப்ப பவானி நேர்ல பார்த்த விஷயத்த போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்த டேரக்டா இங்க ஜெயா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த ஜெயா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இது நம்ம மாப்பிளையா, இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணது சுந்தரா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சுந்தரமே இந்த பக்கம் வந்து பவானியோட காலை பிடிச்சு என்ன மன்னிச்சிரு பவானி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல இப்படி தப்பு பண்ண மாட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க சக்தியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு இங்க சுந்தரோட சட்டையை பிடிச்சு ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்க கிட்டே நாடகம் மாட்டறியா, உன்னால விடக்கூடாதுரா, உன்னால அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சொன்ன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் பவானியுமே முதல்ல அந்த ஆள் அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து, இனிமேல் இந்த வீட்டுல அந்த ஆள் இருக்கக்கூடாது, அந்த ஆள் இங்க இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவங்க இந்த சுந்தரமே என்ன மன்னிச்சிரு பவானி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாரு. ஆனா இங்க பவானியுமே ஒரே முடிவோட என் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் தேவையே கிடையாது, முதல்ல இவன் வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தி கிட்டே சொல்றாங்க. அதே நேரம் சக்தி இருந்துகிட்டு நீங்க முதல்ல வெளியில போங்க, இதுக்கு மேல வந்து எங்க அக்கா வாழ்க்கையில நீங்க தேவையே கிடையாது, சொல்லப்போனா அவளுக்கு இவ்வளவு நீங்க துரோகம் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி சுந்தரோட காலரை பிடிச்சு இங்க வெளியில கேட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த ஜெயாவுமே என்ன மன்னிச்சிரு பொண்ணி அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. சொல்லப்போனா இவ்வளவு நாளா நீ சொன்ன விஷயத்த நான் கவனிக்காம இருந்தேன், ஆனா நீ சொன்னப்பவே நாங்க இந்த விஷயத்த பாத்துருந்தோம் அப்படின்னா இது எங்களுக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இல்லாம பவானியோட வாழ்க்கை பறிபோகாம நான் இதனால முடிச்சிருக்க முடியும், ஆனா உன் பேச்சை கேட்காம போனதுனால எனக்கு பாரு பவானியோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு, உன் மேல நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே நீங்க என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க பவானியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே இங்க பவானி பக்கத்துல போய் உட்காந்துட்டு அக்கா இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம பாத்துக்கலாம், நீங்க எதுக்காக அழுறீங்க, சிவானி பாப்பாக்கு நீங்க தைரியமா இருக்கணும், அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மாதிரி அழாதீங்கன்னு சொல்லி இங்க பவானிக்கும் அதே நேரத்துல ஜெயாவுக்குமே இந்த பக்கம் பொண்ணி பயங்கரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு.